குறுக்கு வழி வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. மூவரும் அசையாமல் நின்று அமைதியற்ற அமைதியில் கீழே பார்த்தனர். ஷிஃப்டிக்கு நடந்தது அதிர்ச்சியாக இல்லை, ஆனால் ஜீரணிக்க கடினமாக இருந்தது. ஒரு அச்சுறுத்தும் உணர்வு அவர்களின் இதயங்களில் குடியேறியது. அவர்களின் தோழரின் உடைந்த உடலை பார்த்ததும் அவர்களில் ஒருவர் அதே விதியை பகிர்ந்து கொள்வதை கற்பனை செய்வது மிகவும் எளிதானது. என்ன சொல்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒரு நிமிடம் கழித்து அறிஞர் இறுதியாக பெருமூச்சு விட்டார். அவர் கொண்டு வந்த பெரும்பாலான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டது ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் இதயமற்றது, ஆனால் தவறில்லை என்று சன்னி நினைத்தார். வயதான அடிமையை கவனமாக பார்த்தார். அறிஞர் முகம் சுளித்து, கருணை உள்ளம் கொண்ட மனிதரின் முகமூடி ஒரு நொடி நழுவி போய்விட்டதை உணர்ந்து அவசரமாக ஒரு நிதானமான தொனியில் கூறினார். நீங்கள் அமைதியாக ஓய்வெடுங்கள் நண்பரே. வாவ், என்ன ஒரு நடிப்பு! உண்மையில் சன்னி ஒரு நொடி கூட அவனது நல்வழியில் நம்பிக்கை கொள்ளவில்லை. எந்த காரணமும் இல்லாமல் அன்பாக நடந்து கொள்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை புறநகரில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். அவர்கள் ஒன்று முட்டாள்கள் அல்லது அரக்கர்கள். ஸ்காலர் ஒரு முட்டாள் போல் தெரியவில்லை, அதனால் அவர்கள் சந்தித்த தருணத்திலிருந்து சன்னி அவரை பற்றி எச்சரிக்கையாக இருந்தார். அவர் ஒரு அவநம்பிக்கையான இழிந்தவராக இருப்பதால் இவ்வளவு தூரம் வந்தார். இப்போது மாறுவதற்கு எந்த காரணமும் இல்லை. நாம் போக வேண்டும். கடைசியாக ஒரு பார்வையை இறக்கிவிட்டு ஹீரோ சொன்னார். அவரது குரல் சமமாக இருந்தது, ஆனால் சன்னி அதன் பின்னால் ஒரு நல்ல உணர்ச்சியை உணர முடிந்தது. அந்த உணர்வு என்னவென்று மட்டும் அவனால் சொல்ல முடியவில்லை. அறிஞரும் பெருமூச்சு விட்டு திரும்பினார். சன்னி இன்னும் சில நொடிகள் ரத்தம் தோய்ந்த பாறைகளை வெறித்து பார்த்தாள். எனக்கு ஏன் இவ்வளவு குற்ற உணர்வு? அவர் நினைத்தார். இந்த எதிர்பாராத எதிர்வினையால் குழப்பமடைந்தார். அவர் தகுதியானதை பெற்றார். சிறிதும் அமைதியடையாமல் சன்னி திரும்பி எஞ்சியிருந்த 2 தோழர்களை பின்தொடர்ந்தார். அப்படியே ஷிப்டியை விட்டுவிட்டு ஏறிக்கொண்டே போனார்கள். இந்த உயரத்தில் மலையை கடப்பது கடினமாகிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு அடியும் சூதாட்டமாக தோன்றும் வகையில் அவர்கள் கவனமாக இல்லாவிட்டால் ஒரு நபரை சமநிலையில் இருந்து தூக்கி எறியும் அளவுக்கு காற்று அவர்கள் மீது பலமாக மோதிக்கொண்டிருந்தது. சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்று மெலிந்து கொண்டிருந்தது. ஆக்சிஜன் பற்றாக்குறையால் சன்னிக்கு மயக்கம் மற்றும் குமட்டல் ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் மெதுவாக மூச்சு திணறுவது போல் இருந்தது. உயர நோய் என்பது ஒருவர் முயற்சியால் வெல்லக்கூடிய ஒன்றல்ல. இது நுட்பமானதாகவும் அதே சமயம் தாங்கக்கூடியதாகவும் இருந்தது. வலிமையானவர்களையும் பலவீனமானவர்களையும் அவர்களின் உடற்தகுதி மற்றும் சகிப்புத்தன்மையை பொருட்படுத்தாமல் பாதிக்கிறது. அவரது அதிர்ஷ்டம் மோசமாக இருந்தால் ஒரு தேர்ந்த தடகள வீரர் சீரற்ற வழிப்போக்கரை விட வேகமாக அதற்கு அடிபணியலாம். இது உங்கள் உடலின் உள்ளார்ந்த திறன் மற்றும் பொருந்தக்கூடிய தன்மை பற்றிய ஒரு கேள்வி மட்டுமே. லேசான அறிகுறிகளை அனுபவித்த பிறகு அதிர்ஷ்டசாலிகள் அதை கடக்க முடிந்தது. மற்றவர்கள் சில நேரங்களில் நாட்கள் அல்லது வாரங்கள் ஊனமுற்றவர்கள். அனைத்து வகையான சித்திரவதை பக்க விளைவுகளாலும் பாதிக்கப்பட்டனர். சிலர் இறந்தும் போனார்கள். அதெல்லாம் போதுமான அளவு மோசமாக இல்லை என்றாலும் அது குளிர்ச்சியாக இருந்தது. வெதுவெதுப்பான உடைகள் மற்றும் ரோமங்கள் குளிர்ச்சியை தடுக்க போதுமானதாக இல்லை. சன்னி ஒரே நேரத்தில் காய்ச்சலுடனும் உறைபனியாகவும் உணர்ந்தார். முடிவில்லாத பனிக்கட்டி சாய்வில் முடிவடைய தனது வாழ்க்கையில் அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவையும் சபித்தார். இந்த மலை மனிதர்களுக்கான இடமாக இல்லை. இன்னும் அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது. சில மணி நேரங்கள் கடந்தன. எல்லாவற்றையும் மீறி தப்பிப்பிழைத்த 3 பேரும் முன்னோக்கி போராடி மெதுவாக மேலும் மேலும் உயரமாக நகர்ந்தனர். அந்த பழைய பாதையை அறிஞர் பேசிய இடமெல்லாம் இன்றளவும் அது வெகு தூரம் சென்றிருக்க முடியாது. குறைந்தபட்சம் அதைத்தான் சன்னி எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் பாதை இருக்கிறதா என்று சந்தேகிக்கத் தொடங்கினார். மூத்த அடிமை போய் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை பாதை நீண்ட காலத்திற்கு முன்பே காலத்தின் அழிவால் அழிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் அதை கவனிக்காமல் ஏற்கனவே தவறவிட்டிருக்கலாம். அவர் விரக்தியில் விழப்போகையில் அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். 2 பேர் அருகருகே நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அது வானிலை மற்றும் குறுகியதாக இருந்தது. பாதை அமைக்கப்படவில்லை, மாறாக ஏதோ அறியப்படாத கருவி அல்லது மந்திரத்தால் கருப்பு பாறையில் இருந்து வெட்டப்பட்டது. தூங்கும் டிராகனின் வால் போல மலையை வளைக்கிறது. அங்கும் இங்கும் பனிக்கு அடியில் மறைந்திருந்தது. ஆனால் மிக முக்கியமாக அது தட்டையானது. சன்னி தன் வாழ்நாளில் தட்டையான ஒன்றைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்ததில்லை. பண்டிதர் ஒன்றும் பேசாமல் தன் ரச்சாக்கை கீழே போட்டுவிட்டு அமர்ந்தார். நீரிலிருந்து வெளிவரும் மீனை போல காற்றுக்காக மூச்சு திணறி மரணமடையும் அளவுக்கு வெளிர் நிறமாக இருந்தார். அதையும் மீறி அவன் முகத்தில் லேசான சிரிப்பு. உன்னிடம் சொன்னேன். ஹீரோ அவனுக்கு ஒரு தலையசைத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான். சில வினாடிகளுக்குப் பிறகு அவர் வெற்றிகரமான அடிமையிடம் திரும்பினார். எழுந்திரு, இன்னும் ஓய்வெடுக்க நேரமில்லை. அறிஞர் சில முறை கண் சிமிட்டினார், பின்னர் கெஞ்சும் கண்களுடன் அவரை பார்த்தார்.
வெறும் எனக்கு சில நிமிடங்கள் கொடுங்கள். இளம் சிப்பாய் பதிலடி கொடுக்கப் போகிறார். ஆனால் சன்னி திடீரென்று அவரது தோளில் ஒரு கையை வைத்தார். ஹீரோ அவன் முகம் திரும்பினான். என்ன அது? அது போய்விட்டது. என்ன போனது? சன்னி கீழே சைகை செய்து அவர்கள் வந்த வழியே திரும்பிச் சென்றார். ஷிஃப்டியின் உடல். அது போய்விட்டது. சன்னி என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் ஹீரோ சில கணங்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். ஓ சரி, ஷிப்டியின் பெயர் ஷிப்டி என்பது அவர்களுக்கு தெரியாது. அகம், அருவருப்பானது. அவர் விளக்க விரும்பினார். ஆனால் ஸ்காலர் மற்றும் ஹீரோ இருவரும் அவரது பொருளை புரிந்து கொண்டதாக தோன்றியது. அதே நேரத்தில் அவர்கள் கல்பாதையின் விளிம்பிற்கு நகர்ந்து கீழே பார்த்தார்கள். ஷிஃப்டி தனது முடிவை சந்தித்த இடத்தை கண்டுபிடிக்க முயன்றனர். உண்மையில் துண்டிக்கப்பட்ட பாறைகளில் ரத்தம் தெறிப்பதை இன்னும் காண முடிந்தது. ஆனால் சடலம் எங்கும் காணப்படவில்லை. அறிஞர் பின்னோக்கிச் சென்று விளிம்பிலிருந்து தன்னால் முடிந்தவரை ஊர்ந்து சென்றார். அந்த இளம் சிப்பாயும் தன் வாளின் கைப்பிடியை உள்ளுணர்வாக பிடித்துக்கொண்டு பின்வாங்கினான். அவர்கள் மூவரும் பதட்டமான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். ஷிப்டியின் மறைவின் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டனர். இது அசுரன் என்று அறிஞர் கூறினார். முன்பை விட வெளிர். இது எங்களை பின்தொடர்கிறது. ஹீரோ பல்லை கடித்தார். நீங்கள் சொல்வது சரிதான். அது நெருக்கமாக இருந்தால் தவிர்க்க முடியாமல் விரைவில் அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கொடுங்கோலனை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற எண்ணம் அபத்தமானது போல் இருந்தது. அவர்கள் அனைவரும் விரைவில் இறந்துவிடுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கலாம். அதன் உண்மை சன்னி மற்றும் அறிஞர் இருவருக்கும் வேதனையுடன் தெளிவாக இருந்தது. ஆனால் வயதான அடிமை ஆச்சரியப்படும் விதமாக பீதி அடையவில்லை. மாறாக அவர் பார்வையை தாழ்த்தி அமைதியாக கூறினார், அவசியம் இல்லை. ஹீரோவும் சன்னியும் அவனிடம் திரும்பினர். எல்லா காதுகளும். இளம் இராணுவ வீரர் புருவத்தை உயர்த்தினார். விளக்கமா? இதோ வருகிறது. அறிஞர் பெருமூச்சு விட்டார். இவ்வளவு தூரம் அந்த மிருகம் நம்மை ஒரே நாளில் கண்டுபிடித்துவிட்டது. அதாவது 2 சாத்தியமான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஒன்று, நாம் எங்கு செல்கிறோம் என்பதை உணரும் அளவுக்கு அது புத்திசாலி, அல்லது அது இரத்தத்தின் வாசனையை பின்தொடர்கிறது. சிறிது யோசித்த பிறகு ஹீரோ இந்த லாஜிக்கை ஒப்புக்கொண்டு தலையசைத்தார். மூத்த அடிமை லேசாக சிரித்துக்கொண்டே தொடர்ந்தான். ஒண்ணு இல்லன்னா நாம அவனை தூக்கி எறிந்துவிட்டு கொஞ்சம் டைம் வாங்கலாம். அதை எப்படி செய்வது? ஹீரோவின் குரலில் அவசரம் இருந்தாலும் அறிஞர் தயங்கி மௌனமாக இருந்தார். ஏன் பதில் சொல்லவில்லை? பேசு. மூத்த அடிமை மீண்டும் பெருமூச்சு விட்டபடி மெதுவாக பதில் சொன்னான். இந்த தருணத்திற்காக சன்னி சிறிது நேரம் காத்திருந்தார். நாம் செய்ய வேண்டியதுதான். சிறுவனுக்கு ரத்தம் வரட்டும். அவனை பாதையில் இழுத்துச் செல்லவும், பிறகு அவனை அங்கேயே விட்டுவிட்டு மேலே செல்லவும். அவனுடைய தியாகம் நம் உயிரை காப்பாற்றும். சரியான நேரத்தில். சன்னிக்கு பைத்தியம் இல்லை என்றால் மற்றும் புத்திசாலித்தனமாக பயந்து நிச்சயமாக அவர் சிரித்திருப்பார். அவரது தீர்ப்பு வினோதமானதாக தெரிகிறது. உறுதிமொழி எப்பொழுதும் அருமையாக இருந்தது. ஆனால் சரியாக இருப்பது என்பது அசுர தூண்டிலாக பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஷிஃப்டி சன்னியை கொன்றுவிட்டதாக பிரச்சாரம் செய்தபோது அறிஞர் கூறிய வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன. அவசரப்பட வேண்டாம் நண்பரே. சிறுவன் பிற்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். அப்போது நல்வழியில் ஒலித்த இந்த வார்த்தைகள் இப்போது மிகவும் மோசமான அர்த்தத்தை மறைத்துவிட்டன. என்ன பாஸ்டர்? இப்போது அனைத்தும் ஸ்காலரின் திட்டத்தை ஹீரோ பின்பற்ற முடிவு செய்வாரா இல்லையா என்பதை பொறுத்தது. இளம் சிப்பாய் கண் சிமிட்டினார். ஆச்சரியப்பட்டார். என்ன சொல்றீங்க? அவருக்கு ரத்தம் வரட்டும்? அறிஞர் தலையை ஆட்டினார். இது மிகவும் எளிமையானது. உண்மையில் நாம் எங்கு செல்கிறோம் என்று அசுரனுக்கு தெரிந்தால் மலைப்பாதையை அடைவதைத் தவிர வேறு வழியில்லை. அதற்கு பதிலாக மலையின் உச்சிக்கு மேலே செல்வதைத் தவிர. அசுரன் இரத்தத்தின் வாசனையை பின்தொடர்ந்தால் அதை தவறாக வழிநடத்த எங்களில் ஒருவரை தூண்டியாக பயன்படுத்த வேண்டும். அவர் இடைநிறுத்தினார். இரத்தப்போக்கு மனிதனை மேலும் பாதையில் விட்டு செல்வதன் மூலம் மட்டுமே அது நம்மை எப்படி கண்காணித்தாலும் அதை நம்பத்தகுந்த வகையில் தவிர்க்க முடியும். ஸ்காலருக்கும் சன்னிக்கும் நடுவே கண்கள் தாவி அசையாமல் நின்றான் ஹீரோ. சில வினாடிகளுக்குப் பிறகு அவர் கேட்டார், இவ்வளவு கேவலமான ஒன்றை முன்மொழிய உங்களை எப்படி கொண்டு வர முடியும்? மூத்த அடிமை திறமையுடன் துன்புறுத்தப்பட்டவராகவும் சோம்பலாகவும் நடித்தார். நிச்சயமாக இது எனக்கு வலிக்கிறது. ஆனால் நாம் எதுவும் செய்யாவிட்டால் நாங்கள் மூவரும் இறந்துவிடுவோம். இந்த வழியில் சிறுவனின் மரணம் 2 உயிர்களை காப்பாற்றும். தெய்வங்கள் அவனுடைய தியாகத்திற்கு வெகுமதி அளிக்கும். சி, என்ன ஒரு வெள்ளி நாக்கு. ஏறக்குறைய என்னை நானே நம்பிவிட்டேன்.
இளம் சிப்பாய் வாயை திறந்தார். பின்னர் தயங்கி மீண்டும் அதை மூடினார். சன்னி தப்பிப்பிழைத்த மற்ற இருவரையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். சண்டையில் மேலே வருவதற்கான வாய்ப்புகளை அளந்தார். அறிஞர் ஏற்கனவே ஒரு பிணமாக இருப்பதில் பாதியிலேயே இருந்தார். எனவே அவரை கைப்பற்றுவது ஒரு பிரச்சனையாக இருக்காது. எனினும் ஹீரோ ஒரு தடையாக முன்வைத்த வாசனை வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. இப்போது அந்த தடை சன்னியின் பார்வையை தவிர்த்து கீழே பார்த்து கொண்டிருந்தது. அவன் கைவாள் கைப்பிடியில் தங்கியிருந்தது. எப்பொழுதும் போல அந்த இளம் அடிமைக்கு ஹீரோவின் சரியான வடிவிலான தலைக்குள் என்ன நடக்கிறது என்பது பற்றி எதுவும் தெரியாது. நிச்சயமற்ற தன்மை அவரை பதட்டப்படுத்தியது. இறுதியாக சிறிது நேரம் கழித்து சிப்பாய் பேசினார். என்னிடம் ஒரே ஒரு கேள்வி உள்ளது. சன்னி மற்றும் ஸ்காலர் இருவரும் மூச்சை பிடித்துக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். ஆமா, மற்ற இருவரை காப்பாற்ற எங்களில் ஒருவரை பலியிட வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஏன் அவர்? நான் பார்ப்பதிலிருந்து நீங்கள் கல்லறைக்கு மிக அருகில் இருக்கிறீர்கள். ஒரு பெரிய கேள்வி. நானே அதை கேட்கப் போகிறேன். சன்னி ஒரு கேலி சிரிப்பை அடக்க மிகவும் கடினமாக முயற்சி செய்து வயதான அடிமையிடம் திரும்பினார். ஆனால் அவரது திகைப்புக்கு அறிஞர் ஒரு பதிலை தயாராக வைத்திருந்தார். முதல் தாக்குதலுக்கு முன் உங்கள் மூத்தவரின் சாட்டையால் அவருக்கு ஏற்கனவே ரத்தம் வந்தது. தாக்குதலின் போது அவர் சக அடிமையின் இரத்தத்தில் நனைந்தார். முந்தைய உரிமையாளர் இறந்தபோது அவரது ஆடையும் அதில் நனைந்தது. பையன் ஏற்கனவே ரத்தம் வடிகிறது. அவரை உயிருடன் வைத்திருப்பது எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதனால்தான் அவர் சிறந்த தேர்வு. சன்னியின் முகத்தை எட்டுவதற்குள் சிரிப்பு இறந்து போனது. உன்னையும் உன் பெரிய மூளையையும் சபிக்க. அறிஞரின் தர்க்கம் திகைப்பூட்டும் வகையில் திடமாக இருந்தது. ஹீரோ கேட்டான். அவனது வெளிப்பாடு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கருமையாகிறது. இறுதியாக அவர் சன்னியை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு ஆபத்தான ஒளி பிரகாசித்தது. அது உண்மை. சன்னி தன் வாய் வறண்டு போவதை உணர்ந்தான். முதுகுத்தண்டில் குளிர்ந்த வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. அவர் பதற்றமடைந்தார். நடிக்கத் தயாராக இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ சிரித்தார். உங்கள் தர்க்கம் கிட்டத்தட்ட தாக்க முடியாதது என்று அவர் வாளை அவிழ்த்தார். இருப்பினும் நீங்கள் ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டீர்கள். அறிஞர் புருவத்தை உயர்த்தி தனது சொந்த பதட்டத்தை மறைக்க முயன்றார். அது என்னவாக இருக்கும்? இளம் படைவீரன் அவன் முகத்தை நோக்கி திரும்பினான். அவன் முகத்திலிருந்து புன்னகை மறைந்தது. இப்போது அவர் தடித்த நடைமுறையில் தெளிவாக கொல்லும் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். உன் அருளே, நீ யார் என்று எனக்கு தெரியும். நீ என்ன செய்தாய், நீ எப்படி அடிமையாகிவிட்டாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ செய்த கிளர்ச்சி குற்றங்களில் ஒன்றே உன்னை கொல்ல தூண்டும். அதனால் தியாகம் செய்ய தகுதியானவன் நம்மிடையே இருந்தால் அது நீதான். அறிஞரின் கண்கள் விரிந்தன. ஆனால் இரத்தத்தின் வாசனை. அதை பற்றி கவலைப்படாதே. பையன் சுமக்கும் எஞ்சிய வாசனையை வெல்லும் அளவுக்கு நான் உனக்கு ரத்தம் வரச் செய்வேன். இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்ததால் சன்னிக்கு எதிர்வினையாற்ற நேரமில்லை. கிட்டத்தட்ட மனிதாபிமானமற்றதாக தோன்றிய வேகத்தில் ஹீரோ முன்னோக்கிச் சென்றார். சிறிது நேரம் கழித்து அறிஞர் தரையில் கதறிக் கொண்டிருந்தார். இளம் சிப்பாயின் வாளின் தட்டையான பக்கத்திலிருந்து ஒரு தாக்குதலால் அவரது கால் உடைந்தது. அவருக்கு குணமடைய வாய்ப்பளிக்காமல் ஹீரோவின் மற்றொரு காலை மிதித்தார். எலும்புகள் நொறுங்கும் சத்தம் தெளிவாக கேட்டது. அலறலாக மாறியது. அதுபோலவே ஸ்காலர் செய்யப்பட்டது. ஹீரோவின் செயல்களின் மிருகத்தனம் அவரது வழக்கமான அழகான நடத்தைக்கு முற்றிலும் மாறுபட்டது. சன்னி தனது நரம்புகளில் இரத்தம் பனியாக மாறுவதை உணர்ந்தார். இது பயமாக இருந்தது. சிப்பாய் அவரை ஒரு அமைதியான பார்வையில் பார்த்து அமைதியான தொனியில் கூறினார். எனக்காக இங்கே காத்திருங்கள். பின்னர் அவர் பழைய அடிமையை பிடித்து பாதையில் இழுத்து சென்றார். விரைவில் ஒரு பாறையின் பின்னால் மறைந்தார். சில நிமிடங்களுக்குப் பிறகு பயங்கரமான அலறல் காற்றில் எதிரொலித்தது. நடுக்கத்துடன் சன்னி தனியாக இருந்தாள். கேவலம். இது அதிகம். அறிஞரின் திடீர் மறைவு எப்படி ஏற்பட்டது என்பதை அவரால் இன்னும் நம்ப முடியவில்லை. அது எவ்வளவு இரக்கமற்றது. சிறிது நேரம் கழித்து ஹீரோ திரும்பி வந்தார். எதுவும் நடக்காதது போல் நடித்தார். ஆனால் அந்த இயல்பான நிலைதான் சன்னியை மிகவும் கவலையடையச் செய்தது. அறிஞரின் ரச்சாக்கின் உள்ளடக்கங்களை வரிசைப்படுத்தி பெரும்பாலான விறகுகளை வெளியே எறிந்த பிறகு இளம் சிப்பாய் அதை தன் தோளில் போட்டுக்கொண்டு இளம் அடிமையின் பக்கம் திரும்பினான். போகலாம், சீக்கிரம் போகணும். சன்னி என்ன சொல்வதென்று தெரியாமல் தலையசைத்துவிட்டு முன்னால் சென்றாள். இப்போது அவர்களில் இருவர் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இது ஒருவித முட்டாள்தனம். ஆனால் சன்னி திடீரென்று தனிமையாக உணர்ந்தார். மலைச் சுவரை அளப்பதை விட கல்பாதையில் நடப்பது மிகவும் எளிதாக இருந்தது. தேவையற்ற எண்ணங்களுக்கு கூட நேரம் கிடைத்தது. சன்னியின் மீது ஒரு விசித்திரமான மனச்சோர்வு ஏற்பட்டது.
எப்படியோ இந்த கனவின் முடிவு, அது எதுவாக இருந்தாலும் இப்போது வெகு தொலைவில் இல்லை என்று அவர் உணர ஆரம்பித்தார். ஹீரோ பேசுவதற்கு முன் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக நடந்தார்கள். நடந்ததை பற்றி குற்ற உணர்வு கொள்ளாதே. அது உன் தவறு அல்ல. முடிவு என்னுடையது மட்டுமே. இளம் சிப்பாய் ஒரு சில படிகள் முன்னால் இருந்ததால் சன்னியால் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. மேலும் இந்த மனிதனின் பாவங்களை நீங்கள் அறிந்திருந்தால் உண்மையில் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அவரை கொல்வது நியாயமான செயல் என்று நான் கூறும்போது என்னை நம்புங்கள். நம்மில் யார் குற்றவாளியாக உணர்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மக்கள் எப்போதும் தங்கள் செயல்களை பகுத்தறிவு செய்ய முயல்கிறார்கள். மிகவும் மோசமான செயல்களை செய்யும் போதும் எப்போதும் நீதியின் மாயையை பராமரிக்க ஆசைப்படுவார்கள். சன்னி பாசாங்குத்தனத்தை வெறுத்தார். பதில் வரவில்லை. ஹீரோ சிரித்தார். உனக்கு பேச பிடிக்கவில்லையா? சரி, நியாயம் போதும். மௌனம் தங்கம். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் பேசவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த எண்ணங்களில் மூழ்கினர். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. உலகை 1 மில்லியன் கருஞ்சிவப்பு நிறத்தில் வரைகிறது. இந்த உயரத்தில் காற்று சுத்தமாகவும் மிருதுவாகவும் இருந்தது. கருஞ்சிவப்பு ஒளியின் நீரோடைகளால் துளைக்கப்பட்டது. அவர்களுக்கு கீழே மெரூன் மேகங்களின் கடல் மெதுவாக மலையை கடந்தது. நட்சத்திரங்களும் சந்திரனும் வெர்மில்லியன் வானத்தில் தங்களை வெளிப்படுத்தத் தொடங்கிவிட்டன. அது மிகவும் அழகாக இருந்தது. இருப்பினும் சூரியன் முழுவதுமாக மறைந்த பிறகுதான் எவ்வளவு குளிராக இருக்கும் என்று சன்னியால் சிந்திக்க முடிந்தது. அது நடக்கும் முன் ஹீரோ அவர்களுக்கு ஒரு தங்குமிடம் கிடைத்தது. பாதையிலிருந்து வெகு தொலைவில் சில உயரமான பாறைகளுக்கு பின்னால் மறைந்திருந்தது. மலையின் சரிவு வரை நீண்டு கொண்டிருந்த ஒரு குறுகிய பள்ளம் இருந்தது. துளையிடும் காற்றில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதில் மகிழ்ச்சியாக அவர்கள் பிளவுகளை ஆராய்ந்து ஒரு சிறிய நன்கு மறைக்கப்பட்ட குகையில் முடிந்தது. சன்னி சில விறகுகளை அவிழ்க்க ஒரு நகர்வை மேற்கொண்டாள். ஆனால் ஹீரோ அவரை தலையை அசைத்து நிறுத்தினார். இன்று நாங்கள் நெருப்பை உண்டாக்காமல் முகாமிடுவோம். மிருகம் மிக அருகில் உள்ளது. சூடான தீப்பிழம்புகள் இல்லாமல் முகாமிடுவது இனிமையாக இருக்காது. ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் குகைக்குள் உறைந்து இறக்கப் போவதில்லை. எப்படியிருந்தாலும் மாற்று மிகவும் பயமாக இருந்தது. சன்னி குகையின் சுவரில் முதுகை வைத்து அமர்ந்தான். ஹீரோ அவருக்கு எதிரே குடியேறினார். தாழ்வாகவும் சிந்தனையுடனும் இருந்தார். அவர் ஒரு விசித்திரமான மனநிலையில் இருப்பது தெளிவாக தெரிகிறது. வேறொன்றுமில்லையென்றால் இன்று முதல் தடவையாக அந்த இளம் சிப்பாய் முகாமிட்ட பிறகு தனது வாளை பராமரிக்க தவறிவிட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. விரைவில் சூரியன் மறைந்தது. அவர்களின் சிறிய குகை முற்றிலும் இருட்டானது. சன்னி நிச்சயமாக இன்னும் நன்றாக பார்க்க முடியும். மறுபுறம் ஹீரோ இப்போது முற்றிலும் பார்வையற்றவராக இருந்தார். இருளில் அவரது அழகான முகம் உன்னதமாகவும் சில காரணங்களால் சோகமாகவும் காணப்பட்டது. சன்னி தூங்க விரும்பவில்லை. அதை படித்தார். சிறிது நேரம் கழித்து ஹீரோ திடீரென்று அமைதியான குரலில் பேசினார். உங்களுக்கு தெரியும், இது விசித்திரமானது. பொதுவாக முழு இருளில் கூட ஒருவரின் இருப்பை என்னால் உணர முடியும். ஆனால் உன்னுடன் எதுவும் இல்லை. அது நிழல்களில் ஒருவராக இருப்பது போல் இருக்கிறது. மௌனம் மட்டுமே பதில் சொல்ல அவன் சிரித்தான். நீங்கள் தூங்கிவிட்டீர்களா? கேள்வி இருளில் எதிரொலித்தது. ஹீரோவுடன் அவசர தேவை இருந்தாலொழிய இதுவரை பேசாத சன்னி, அப்போதும் சில வார்த்தைகளை மட்டும் சிறப்பாக பயன்படுத்திய சன்னி, இப்போது அவர்களுக்குள் ஒரு வித்தியாசமான நெருக்கம் இருப்பது போல் உணர்ந்தார். அதனால் தான் பேச முடிவு செய்தார். இருட்டு அவருக்கு தைரியம் கொடுத்திருக்கலாம். தவிர ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஏன், என்னை கொல்லும் முன் நான் தூங்குவதற்கு காத்திருக்கிறீர்களா? அல்லது காலையில் அதைச் செய்வீர்களா? உண்மையின் தருணம் வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. ஹீரோவின் முகத்தில் புன்னகை உறைந்தது. வெட்கத்தால் தலை குனிந்தான். ஒரு நிமிடம் கழித்து கனத்த மௌனத்தில் மூழ்கி இறுதியாக பதிலளித்தார். ஆமாம், நீ தூங்கும்போது நான் அதை செய்தால் நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று நினைத்தேன். அவனை கண்டுகொள்ளாமல் சன்னியின் முகத்தில் ஒரு கசப்பான சிரிப்பு தோன்றியது. இளம் சிப்பாயின் உதடுகளிலிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளியேறியது. அவன் குகையின் சுவரில் முதுகைச் சாய்த்து கொண்டான். இன்னும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த பாவமும் என்னுடையதாக இருக்கும். ஆனால் தயவு செய்து உங்களால் முடிந்தால் அதை உங்கள் இதயத்தில் கண்டுபிடியுங்கள். விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் தப்பிக்க அந்த அரக்கனை நான் மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டிருப்பேன். ஆனால் என் வாழ்க்கை எனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. என்னால் நிறைவேற்ற முடியாத கடமை உள்ளது. அதைச் செய்ய அனுமதிக்க முடியாது. சன்னி சிரித்தாள். நீங்களே பாருங்கள், என்னை கொல்ல திட்டமிட்டு இன்னும் ஒரு நல்ல சாக்கு சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். எவ்வளவு வசதியானது. உங்களைப் போன்ற பாசாங்குக்காரர்களை நான் மிகவும் வெறுக்கிறேன். நீங்கள் ஏன் ஒரு முறை நேர்மையாக இருக்கக்கூடாது? அந்த தப்பை எனக்கு கொடுக்காதீர்கள். அதைச் சொல்லுங்கள்.
நான் உங்களை கொல்லப் போகிறேன், ஏனென்றால் நான் உயிர் வாழ வேண்டும் என்பதால் நான் உன்னை கொல்லப் போகிறேன். ஹீரோ கண்களை மூடிக்கொண்டான், முகத்தில் சோகம் நிறைந்தது. மன்னிக்கவும், உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று எனக்கு தெரியும். புரிவதற்கு என்ன இருக்கிறது? சன்னி முன்னோக்கி சாய்ந்தார், அவரது நரம்புகளில் கோபம் பரவியது. சொல்லு, நான் ஏன் சாக வேண்டும்? இளம் சிப்பாய் இறுதியாக நிமிர்ந்து பார்த்தார். இருட்டில் பார்க்க முடியாவிட்டாலும் சன்னியின் குரல் வந்த திசையில் முகத்தை திருப்பிக் கொண்டான். அந்த மனிதன் ஒரு வில்லன், ஆனால் அவன் சொன்னது சரிதான். இரத்தத்தின் வாசனை உங்களுக்கு மிகவும் கனமானது. அது மிருகத்தை இழுக்கும். நீங்கள் என்னை விடுவிக்கலாம், உங்களுக்கு தெரியும். நாங்கள் பிரிந்து விடுவோம். அதன் பிறகு அசுரன் என்னை கண்டுபிடித்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் பிரச்சனை இருக்காது. ஹீரோ தலையை ஆட்டினான். அந்த உயிரினத்தின் மடியில் இறப்பது மிகவும் கொடூரமான விதி. அதை நானே செய்தால் நல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் என் பொறுப்பு. நீங்கள் எவ்வளவு உன்னதமானவர். சன்னி மனமுடைந்து பின்னால் சாய்ந்தாள். சிறிது நேரம் கழித்து அவர் அமைதியாக கூறினார். உனக்கு தெரியும், நான் இங்கு வந்தபோது நான் இறக்க தயாராக இருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முழு உலகிலும் 2 உலகங்களில் உண்மையில் நான் வாழ்கிறேனா அல்லது இறப்பேனா என்பதை பற்றி ஒரு ஆன்மாவும் இல்லை. நான் மறைந்தால் யாரும் வருத்தப்பட மாட்டார்கள். நான் இருந்ததை யாரும் நினைவில் கொள்ள மாட்டார்கள். அவன் முகத்தில் ஒரு சோகமான தோற்றம் இருந்தது. இருப்பினும் ஒரு கணம் கழித்து அது இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் பிறகு நான் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். வழியில் எங்காவது நான் பிழைக்க முடிவு செய்தேன். நான் எப்படி இருந்தாலும் பிழைக்க வேண்டும். ஹீரோ அவனை யோசித்து பார்த்தான். நினைவில் கொள்ளத்தக்க வாழ்க்கையை வாழ வேண்டுமா? சன்னி சிரித்தாள். அவன் கண்களில் ஒரு இருண்ட பிரகாசம் தோன்றியது. இல்லை, உங்கள் அனைவரையும் வெறுப்பதற்கு. இளம் சிப்பாய் சில கணங்கள் அமைதியாக இருந்தார். பின்னர் தலையசைத்து இந்த பதிலை ஏற்றுக்கொண்டார். அவர் காலடியில் எழுந்தார். கவலைப்படாதே, சீக்கிரம் செய்து விடுகிறேன். உனக்கு அதீத நம்பிக்கை இல்லையா? நீ என்னை கொல்லலாம் என்று என்ன நினைக்கிறாய்? அதற்கு பதிலாக நான் உன்னை கொன்றுவிடலாம். ஹீரோ தலையை ஆட்டினான். எனக்கு அது சந்தேகம். ஆனால் அடுத்த நொடி அவர் நிலைதடுமாறி ஒரு முழங்காலில் விழுந்தார். அந்த இளைஞனின் முகம் மரணமடையாமல் வெளிரிப்போய் வலிமிகுந்த கூச்சலுடன் திடீரென்று இரத்த வாந்தி எடுத்தான். சன்னியின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை தோன்றியது. இறுதியாக முகத்தின் அடிப்பகுதி இரத்தம் வழிய மண்டியிட்டு நின்றிருந்தான் ஹீரோ. திகைத்துப் போய் அவன் கைகளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முயன்றான். என்ன மாயம் இது? அகன்ற கண்களும் வெளிரிய முகமும் கொண்டவன் சன்னியின் பக்கம் திரும்பினான். அந்த திருடன் சரியா? நிழல் கடவுளின் சாபத்தை எங்கள் மீது வைத்தாயா? சன்னி பெருமூச்சு விட்டாள். தெய்வீக சாபங்களை வீசும் திறன் எனக்கு இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் இல்லை. உண்மையைச் சொல்வதானால் என்னிடம் எந்த திறமையும் இல்லை. அப்புறம் எப்படி? இளம் அடிமை தோள்களை குலுக்கினான். அதான் உங்க எல்லாருக்கும் விஷம் கொடுத்தேன். ஹீரோ திடுக்கிட்டு அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயன்றார். என்ன? கொடுங்கோலன் முதலில் தாக்கிய பிறகு நீங்கள் என்னை தண்ணீரை தேட அனுப்புகிறீர்கள். இறந்த வீரர்களிடமிருந்து கொடிகளை சேகரிக்கும் போது நான் ஒவ்வொருவருக்கும் இரத்தப்பேறு சாற்றை பிழிந்தேன், என்னுடையதைத் தவிர. நிச்சயமாக அதை ருசிக்க போதுமானதாக இல்லை, ஆனால் அவர்களிடமிருந்து குடிக்கும் எவரையும் மெதுவாக கொல்ல போதுமானது. சிப்பாய் பற்களை கடித்து வலியால் போராடினார். அவன் முகத்தில் திடீரென்று ஒரு விழிப்புணர்வு தோன்றியது. அதனால்தான் மற்ற இருவரும் மிகவும் மோசமான நிலையில் இருந்தனர். சன்னி தலையசைத்தாள். ஷிஃப்டி அதிகமாக குடித்தார், அதனால் அவரது உடல்நிலை மிக வேகமாக மோசமடைந்தது. அறிஞரும் இந்த உலகத்திற்கு நீண்ட காலம் இல்லை, ஆனால் விஷம் முடியும் முன்பே நீங்கள் அவரை முடித்துவிட்டீர்கள். நீங்களே. இருப்பினும் இரத்தப்பேறு உங்கள் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை என்பது போல் இருந்தது. நான் உண்மையில் கவலைப்பட ஆரம்பித்தேன். ஹீரோவின் முகம் இருண்டது. பார்க்கிறேன், புரியுது. எதையோ யோசித்தவன் சன்னியை ஆச்சரியத்துடன் பார்த்தான். ஆனால் அப்போது உங்களுக்கு தெரியாது, நாங்கள் உங்களை தாக்குவோம் என்று. சன்னி மட்டும் சிரித்தாள். ஓ, தயவு செய்து. இது தெளிவாக தெரிந்தது. ஒரு ஜோடி காலனிக்காக கொல்லும் ஷிஃப்டி மனிதர். அறிஞர் செம்மறியாடு அணிந்த ஓநாயைப் போல இருந்தார். மக்கள் சுயநலமாகவும் சிறந்த சூழ்நிலையில் கொடூரமாகவும் இருக்கிறார்கள். நிச்சயமாக மரணத்தை எதிர்கொள்ளும் போது அந்த இருவரும் எனக்கு பயங்கரமான ஒன்றை செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்ப வேண்டுமா? ஹீரோ அதிக இரத்தத்தை துப்பினார். அப்புறம் எனக்கு என்ன? நீ. சன்னியின் முகத்தில் ஒரு கேவலமான வெளிப்பாடு தோன்றியது. நீங்கள் அவர்களில் மிகவும் மோசமானவர். ஏன்? சன்னி அவனை பார்த்து முன்னோக்கி சாய்ந்தாள்.
எனது குறுகிய வாழ்க்கையில் நான் அதிகம் கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் என்று அவர் கூறினார். நகைச்சுவையின் அனைத்து தடயங்களும் அவரது குரலில் இருந்து மறைந்தன. இப்போது குளிர், கடுமையான அவமதிப்பு மட்டுமே இருந்தது. துப்பிய சன்னியின் முகம் கடினமடைந்தது. தனது அடிமையை நம்பத் தொடங்கும் அடிமையை விட பரிதாபகரமானது எதுவுமில்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட ஹீரோ தலையை தாழ்த்திக் கொண்டான். நான் பார்க்கிறேன். பின்னர் திடீரென்று அவர் சிரித்தார். நீ ஒரு பொல்லாத குட்டி, இல்லையா? சன்னி கண்களை சுழற்றினான். முரட்டுத்தனமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஹீரோ அவன் பேச்சை கேட்கவில்லை. நல்லது, இது நல்லது, என் மனசாட்சி தெளிவடையும். இளம் அடிமை எரிச்சலில் பெருமூச்சு விட்டான். என்ன முணுமுணுக்கிறாய்? இப்போதே செத்துவிடு. ஹீரோ சிலிர்த்துவிட்டு திடீரென அவனை ஒரு முறைப்புடன் குத்தினான். எப்படியோ அவர் இப்போது உடம்பு சரியில்லை. பார்த்தீர்களா, நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் அந்த திட்டம் பலித்திருக்கும். ஆனால் ஐயோ, என் ஆன்மா வெகு காலத்திற்கு முன்பே விழித்துவிட்டது. எண்ணற்ற எதிரிகளை கொன்று அவர்களின் சக்தியை உறிஞ்சிவிட்டேன். இரத்தக்களரி விஷம் விரும்பத்தகாததாக இருந்தாலும் என்னை கொல்ல முடியாது. தனம். சன்னி திரும்பி ஓட முயன்றார், ஆனால் ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது. முதுகில் ஏதோ மோதியது. பாறை சுவரில் அவரது உடல் மோதியது. ஒரு அலறலுடன் ஒரு கூர்மையான வலி தனது இடது பக்கம் துளைப்பதை உணர்ந்தார். குகைக்கு வெளியே உருண்டு சன்னி மார்பை பற்றிக் கொண்டு மீண்டும் கால்களில் குதித்து ஓடி குறுகிய பள்ளத்தில் இருந்து தப்பிக்க முயன்றார். அவர் பழைய பாதையை அடைய முடிந்தது. இறுதியாக இரவு வானத்தில் பிரகாசமாக பிரகாசிக்கும் நட்சத்திரங்களையும் வெளிரிய நிலவையும் பார்க்க முடிந்தது. ஆனால் அது அவரால் முடிந்த அளவு இருந்தது. நிறுத்து. அவனுக்கு பின்னால் குளிர்ந்த குரல் ஒலிக்க சன்னி உறைந்து போனாள். ஹீரோவுக்கு உண்மையிலேயே விழித்தெழுந்த சோல் கோர் இருந்தால் அவரிடமிருந்து விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சண்டையில் அவருக்கு வாய்ப்புகள் இல்லை. திரும்புங்கள். இளம் அடிமை கீழ்ப்படிதலுடன் திரும்பி கைகளை உயர்த்தினான். முகத்தில் வழிந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டிருந்த ஹீரோவை பார்த்தான். கொலைவெறி குளிரில் நடுங்கியபடி இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அது மதிப்புள்ளதா? பரவாயில்லை. இருந்தாலும் நான் என் வாக்குறுதிக்கு உண்மையாக இருப்பேன். நான் அதை விரைவாகச் செய்கிறேன். படைவீரன் வாளை அவிழ்த்தான். உங்களிடம் கடைசி வார்த்தைகள் ஏதேனும் உள்ளதா? சன்னி பதில் சொல்லவில்லை. இருப்பினும் ஒரு சிறிய வெள்ளிமணி திடீரென்று அவரது கையில் தோன்றியது. ஹீரோ முகம் சுளித்தார். அதை எங்கே மறைத்திருந்தாய்? சன்னி மணியை அசைத்தான். ஒரு அழகான தெளிவான ஒளி மலையின் மீது பாய்ந்தது. இரவை மயக்கும் மெல்லிசையால் நிரப்பியது. என்ன செய்கிறாய்? நிறுத்து. இளம் அடிமை பணிவுடன் நிறுத்தினான். என்ன இருந்தது? ஹீரோவின் குழப்பமான கண்களுக்கு கீழே வெள்ளிமணி மெல்லிய காற்றில் மறைந்தது. அவன் தடுமாறி சந்தேகத்துடன் சன்னியை பார்த்தான். சொல்லு, நீ என்ன செய்தாய்? ஆனால் சன்னி பதில் சொல்லவில்லை. உண்மையில் அவர் குகையிலிருந்து தப்பித்ததிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்போது அவருக்கு மூச்சு கூட இல்லை. மறுபுறம் ஹீரோ தொடர்ந்து பேசினார். இப்போதே சொல்லுங்கள், அல்லது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அவன் அலறினான். ஏன் எதுவும் சொல்லாமல் இருக்கிறாய்? நடுங்கும் சிறுவன் முற்றிலும் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தான். இல்லை, அவன் பின்னால் இருந்த இருளை பார்த்து கொண்டிருந்தான். ஹீரோவின் கண்கள் விரிந்தன. நிழல்களின் குழந்தை. வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. கடைசியாக அவநம்பிக்கையான சூதாட்டத்தை நாடுவதைத் தவிர சன்னிக்கு வேறு வழியில்லை. ஒரு நேரடி மோதலில் எதிரிக்கு எதிராக அவருக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு நன்மையும் இல்லாமல் இல்லை. பிளட்பேன் விஷம் அவரது மறைக்கப்பட்ட அட்டையாக இருக்க வேண்டும், ஆனால் கிட்டத்தட்ட பயனற்றதாக மாறியது. இருளில் பார்ப்பது அவ்வளவு உதவவில்லை. எப்படியோ ஹீரோவால் வெளிச்சம் இல்லாமல் கூட அவர்களின் சுற்றுப்புறத்தை உணர முடிந்தது. அவர் தனது செவித்திறனை பயன்படுத்துகிறாரா அல்லது ஏதேனும் மந்திர திறனை பயன்படுத்துகிறாரா என்பது சன்னிக்கு தெரியாது. அவர்கள் குகையை விட்டு வெளியேறி நிலவு வானத்தின் கீழ் நிற்பது இப்போது முக்கியமல்ல. இப்போது அவருக்கு ஒரே ஒரு நன்மை மட்டுமே எஞ்சியுள்ளது. கொடுங்கோலன் பார்வையற்றவர் என்பது அவருக்கு தெரியும், ஹீரோவுக்கு தெரியாது. இருப்பினும் அந்த அறிவில் செயல்படுவது செய்வதை விட எளிதாக இருந்தது. ஆனால் அவரால் வேறு என்ன செய்ய முடியும்? அதனால் தான் முடிந்தவரை அமைதியாக இருக்க முயன்று வெள்ளிமணியை அடித்தார். விளக்கம் பொய்யாகவில்லை என்றால் அதன் ஒலியை மைல்களுக்கு அப்பால் இருந்து கேட்க முடியும். நிச்சயமாக கொடுங்கோலன் அதை கேட்கப் போகிறான். இப்போது சன்னி மட்டும் அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது. நேரம் ஸ்தம்பித்து அசுரன் வரும் என்று நம்புகிறேன். அப்படிச் செய்ய ஹீரோவின் திகைப்பு மெல்ல கோபமாக மாறியது. இப்போதே சொல்லுங்கள், அல்லது நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அவரது குரல் மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது. ஆனால் இன்னும் இளம் அடிமை பதிலளிக்கவில்லை. அவன் குளிரில் நடுங்கி நெஞ்சில் துடித்த வலியையும் பொருட்படுத்தாமல் முனகினான். ஏன் பதில் சொல்லவில்லை? ஆனால் சன்னிக்கு பதில் சொல்ல துணியவில்லை.
அவர் மூச்சை பிடித்துக் கொண்டு ஹீரோவுக்கு பின்னால் தெரிந்த பிரமாண்ட உருவம் தோன்றுவதை திகிலுடன் பார்த்தார். அவரது நுரையீரல் தீப்பிடித்தது, இதயம் பைத்தியம் போல் துடித்தது. குருட்டு கொடுங்கோலன் அதை கேட்டுவிடுவானோ என்று கூட பயப்படும் அளவுக்கு அது சத்தமாக அடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் நிச்சயமாக இந்த மலையில் சத்தத்தின் ஒரே ஆதாரமாக தன்னை மாற்றிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்த ஹீரோவின் குரலை விட அது சத்தமாக இருக்க முடியாது. கடைசி வினாடியில் அந்த இளம் சிப்பாயின் கண்களில் புரிதலின் சாயல் தெரிந்தது. வாள் மின்னல் வேகத்தில் உயர்ந்தது. அவர் திரும்பத் தொடங்கினார். ஆனால் அது மிகவும் தாமதமானது. இருளிலிருந்து ஒரு பெரிய கை தோன்றி அவரை இரும்பு பிடியில் பிடித்தது. எலும்பு நகங்கள் கவசத்திற்கு எதிராக உரசி அதை இழுத்துச் சென்றன. மவுண்டன் கிங் ஹீரோவை பின்னால் இழுத்து வாள் மணிக்கட்டில் கடித்ததை சிறிதும் கவனிக்கவில்லை. அதன் திறந்த மாவிலிருந்து பிசுபிசுப்பு உமிழ்நீர் வழிந்து கொண்டிருந்தது. பயத்தால் பீதியடைந்த சன்னி மெதுவாக அவர்களுக்கு முதுகை திருப்பி பழைய வளைந்த பாதையில் 2 படிகள் மேலே சென்றார். பின்னர் அவர் வேகமாக ஓடினார். அவருக்கு பின்னால் ஒரு அவநம்பிக்கையான அலறல் அமைதியான இரவை கிழித்தது. பின்னர் பசி கர்ஜனை. ஹீரோவின் தலைவிதி ஏற்கனவே சீல் செய்யப்பட்டிருந்தாலும் சண்டையில்லாமல் இறங்கவில்லை என்று தோன்றியது. ஆனால் சன்னி அதை பொருட்படுத்தவில்லை. அவர் ஓடிக்கொண்டேயிருந்தார். மேலும் மேலும் மேலே ஏறினார். மன்னிக்கவும் ஹீரோ என்று அவர் நினைத்தார். நீ இறப்பதை நான் பார்ப்பேன் என்று சொன்னேன். ஆனால் உனக்கு தெரியும், நான் ஒரு பொய்யன். அதனால் நீயே போய் செத்துவிடு. ஒரு தனிமையான இருண்ட மலை சீற்றம் வீசும் காற்றை எதிர்த்து நின்றது. துண்டிக்கப்பட்ட மற்றும் பெருமையுடன் அது மலைச்சங்கிலியின் மற்ற சிகரங்களை குள்ளமாக்கியது. இரவு வானத்தை அதன் கூர்மையான விளிம்புகளால் வெட்டியது. ஒரு பிரகாசமான சந்திரன் பேய் வெளிச்சத்தில் அதன் சரிவுகளில் குளித்தது. அந்த ஒளியின் கீழ் வெளிரிய தோலும் கருமையான தலைமுடியும் கொண்ட ஒரு இளைஞன் மலையின் உச்சியை அடைந்தான். இருப்பினும் அவரது தோற்றம் காட்சியின் மகத்துவத்துடன் பொருந்தவில்லை. காயம் மற்றும் தடுமாறி பரிதாபமாகவும் பலவீனமாகவும் காணப்பட்டார். அந்த இளைஞன் நடமாடும் பிணம் போல் இருந்தான். அவரது கரடுமுரடான உடுப்பு மற்றும் மேலங்கி கிழிந்து இரத்தத்தால் பூசப்பட்டது. அவரது குழிவான கண்கள் மேகமூட்டமாகவும் உயிரற்றதாகவும் இருந்தன. அவரது உடலில் காயம், அடி மற்றும் வெட்டப்பட்டது. அவன் உதடுகளில் இரத்த நுரை படிந்திருந்தது. அவர் மார்பின் இடது பக்கத்தை தொட்டுக்கொண்டு குனிந்திருந்தார். ஒவ்வொரு அடியும் அவனை முனக வைத்தது. கந்தலான மூச்சுக்கடித்த பற்கள் வழியாக வெளியேறியது. சன்னிக்கு உடம்பெல்லாம் வலித்தது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் குளிர்ச்சியாக இருந்தார். எனவே மிகவும் குளிர். அவன் பனியில் படுத்து உறங்கவே விரும்பினான். ஆனால் அதற்கு பதிலாக அவர் தொடர்ந்து நடந்தார். ஏனென்றால் அவர் உச்சத்தை அடைந்தவுடன் கனவு முடிந்துவிடும் என்று அவர் நம்பினார். படி படி மற்றொரு படி. இறுதியாக அவர் அதை செய்தார். மலையின் மிக உயரமான இடத்தில் ஒரு பரந்த தட்டையான பாறை பனியால் மூடப்பட்டிருந்தது. அதன் நடுவில் நிலவொளியால் பிரகாசித்த ஒரு அற்புதமான கோயில் இருந்தது. அதன் பிரம்மாண்டமான நெடுவரிசைகள் மற்றும் சுவர்கள் கருப்பு பளிங்கு மூலம் வெட்டப்பட்டன. நேர்த்தியான நிவாரணங்கள் ஸ்டிஜியன் பெடிமெண்ட் மற்றும் பரந்த ஃப்ரைஸை அலங்கரிக்கின்றன. அழகான மற்றும் அற்புதமான அது ஒரு இருண்ட கடவுளின் அரண்மனை போல் இருந்தது. குறைந்தபட்சம் ஒரு முறை செய்தேன். இப்போது கோவில் இடிந்த நிலையில் இருந்தது. எலும்பு முறிவுகள் மற்றும் விரிசல்கள் கருங்கற்களை சிதைத்தன. கூரையின் சில பகுதிகள் இடிந்து பனி மற்றும் பனியை அனுமதிக்கின்றன. அதன் உயரமான வாயில்கள் ஒரு ராட்சதரின் கையால் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது. ஆனாலும் சன்னி திருப்தி அடைந்தார். உன்னை கண்டுபிடிச்சேன் என்றான் கரகரப்பான குரலில். தனது கடைசி பலத்தை சேகரித்துக் கொண்டு அந்த இளம் அடிமை மெதுவாக பாழடைந்த கோவிலின் திசையை நோக்கி நகர்ந்தான். அவனுடைய எண்ணங்கள் குழப்பமாகவும் இருந்தன. இதை பார்த்தா ஹீரோ ஏற்கனவே இறந்துவிட்டதை ஒரு நொடி மறந்துவிட்டான். நான் செய்துவிட்டேன். நீங்கள் வலிமையாகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தீர்கள். நான் பலவீனமாகவும் பயந்தவனாகவும் இருந்தேன். இப்போதும் நீ ஒரு பிணம். நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். வேடிக்கையாக இல்லையா? அவர் தடுமாறி முணுமுணுத்தார். உடைந்த விலா எலும்புகளின் விளிம்புகள் அவரது நுரையீரலில் ஆழமாக வெட்டப்படுவதை உணர்ந்தார். அவன் வாயிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. செத்ததோ இல்லையோ, அந்த ஒற்றை வேலைநிறுத்தத்தின் மூலம் ஹீரோ அவரை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார். உண்மையில் அது இல்லை. இரக்கமற்றவராக இருப்பது பற்றி உங்களில் யாருக்காவது என்ன தெரியும்? ஏழை முட்டாள்கள். நான் வந்த உலகில் கொடுமையை ஒரு கலையாக மாற்ற மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்தனர். அந்த கொடுமையின் முடிவில் இருக்கும் ஒருவனாக. உன்னால் முடிந்ததை விட நான் தீயவனாக இருப்பதை பற்றி அதிகம் அறிந்திருப்பேன் என்று நினைக்கவில்லையா? கோவிலை நெருங்கிக் கொண்டிருந்தான். உண்மையை சொல்வதென்றால் உங்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. காத்திருங்கள். நான் எதை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன்? சிறிது நேரம் கழித்து அவர் ஏற்கனவே மறந்துவிட்டார். வலி, இருண்ட கோயில் மற்றும் தூங்குவதற்கான அதீத ஆசை மட்டுமே இருந்தது. விழ வேண்டாம். இது வெறும் தாழ்வெப்பநிலை. உறங்கினால் செத்துவிடுவாய்.
இறுதியாக சன்னி கருப்பு கோவிலின் படிகளை அடைந்தார். சுற்றிலும் சிதறிக் கிடந்த ஆயிரக்கணக்கான எலும்புகளை கவனிக்காமல் அவற்றில் ஏற ஆரம்பித்தான். இந்த எலும்புகள் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் சொந்தமானவை. அவர்கள் அனைவரும் கோவிலை சுற்றி இன்னும் கண்ணுக்கு தெரியாத பாதுகாவலர்களால் கொல்லப்பட்டனர். சன்னி படிகளில் ஏறும்போது உருவமற்ற பாதுகாவலர் ஒருவர் அவரை நெருங்கினார். அசுத்தமானவரின் மார்பில் வலுவிழந்து எரிந்து கொண்டிருந்த வாழ்க்கையின் தீப்பொறியை அணைக்க அது தயாராக இருந்தது. ஆனால் பின்னர் அவரது ஆன்மாவிலிருந்து ஒரு மயக்கம், விசித்திரமான பழக்கமான வாசனையை உணர்ந்து நிறுத்தப்பட்டது. தெய்வீகத்தின் வாசனை. சோகமாகவும் தனிமையாகவும் பாதுகாவலர் சன்னியை கடந்து செல்ல அனுமதித்து ஒதுங்கினார். மறதியால் கோவிலுக்குள் நுழைந்தார். சன்னி ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தில் தன்னை கண்டார். ஓரளவு சரிந்த கூரையின் துளைகள் வழியாக நிலவொளியின் அருவிகள் விழுந்து கொண்டிருந்தன. ஆழமான நிழல்கள் வெள்ளி ஒளியின் இந்த வட்டங்களைச் சுற்றி இருந்தன. அவற்றை தொட துணியவில்லை. தரையில் பனி மற்றும் பனி மூடியிருந்தது. மண்டபத்தின் கடைசியில் ஒரு பெரிய பலிபீடம் கருப்பு பளிங்கு கற்களால் வெட்டப்பட்டது. பனி படாமல் கோயிலுக்குள் இருந்தது அது மட்டுமே. எதற்காக இங்கு வந்தேன் என்பதை மறந்துவிட்டு சன்னி பீடத்தை நோக்கி சென்றாள். அவர் தூங்க விரும்பினார். பலிபீடம் உலர்ந்ததாகவும் சுத்தமாகவும் படுக்கையைப் போல அகலமாகவும் இருந்தது. சன்னி அதில் ஏறி படுத்தாள். அவர் இறந்துவிடுவார் என்று தோன்றியது. அவர் பரவாயில்லை. சன்னி கண்களை மூட முயன்றார். ஆனால் கோவிலின் நுழைவாயில் திசையில் இருந்து வந்த திடீர் சத்தத்தால் நிறுத்தப்பட்டார். கொஞ்சம் கூட ஆர்வமில்லாமல் தலையை திருப்பி பார்த்தான். அவர் மிகவும் குளிராகவும் சோர்வாகவும் அலட்சியமாகவும் இல்லாவிட்டால் அவர் பார்த்தது அவரது முதுகெலும்பில் குளிர்ச்சியை அனுப்பியிருக்கும். மவுண்டன் கிங் 5 குருட்டு கண்களால் அவனை பார்த்து கொண்டிருந்தான். அவர் இன்னும் பெரிய, திகிலூட்டும் மற்றும் கிளர்ச்சியாளர். புழு போன்ற வடிவங்கள் இன்னும் அதன் தோலுக்கு அடியில் வெறித்தனமாக நகர்ந்து கொண்டிருந்தன. அது காற்றை முகர்ந்து எச்சில் சுரந்தது. பின்னர் அது தனது மாவை திறந்து முன்னோக்கி நகர்ந்து மெதுவாக பலிபீடத்தை நெருங்கியது. என்ன ஒரு அசிங்கமான பாஸ்டர் என்று சன்னி நினைத்தார். திடீரென்று தனது மார்பை பற்றிக் கொண்டார். வேதனையான இருமலில் வலித்தார். வாயிலிருந்து இரத்த நுரை பறந்து பலிபீடத்தில் விழுந்தது. இருப்பினும் கருப்பு பளிங்கு விரைவில் அதை உறிஞ்சியது. ஒரு வினாடி கழித்து அது முன்பு இருந்ததைப் போலவே அழகாக இருந்தது. கொடுங்கோலன் சன்னியை அடையவிருந்தான். அவனை பிடிக்க அது ஏற்கனவே கைகளை நீட்டிக் கொண்டிருந்தது. இதுதான் முடிவு என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் நினைத்தார். அவர் தனது விதியை ராஜினாமா செய்தார். ஆனால் கடைசி வினாடியில் திடீரென இருண்ட கோவிலில் மந்திரத்தின் குரல் ஒலித்தது. உன்னையே தெய்வங்களுக்கு பலியாகச் செலுத்தினாய். தெய்வங்கள் இறந்துவிட்டன. உங்கள் பேச்சை கேட்க முடியாது. உங்கள் ஆன்மா தெய்வீகத்தின் அடையாளத்தை தாங்குகிறது. நீங்கள் ஒரு கோவில் அடிமை. நிழல் கடவுள் தனது நித்திய உறக்கத்தில் கிளறுகிறார். அவர் கல்லறைக்கு அப்பால் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். நிழலின் குழந்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். சன்னியின் ஆச்சரியமான கண்களுக்கு கீழே பெரிய மண்டபத்தில் நிரம்பியிருந்த நிழல்கள் திடீரென்று உயிரோடு வருவது போல் நகர்ந்தன. இருளின் விழுதுகள் முன்னோக்கி நகர்ந்து மவுண்டன் கிங்கின் கைகளையும் கால்களையும் சிக்கவைத்தன. வலிமைமிக்க கொடுங்கோலன் போராடி விடுதலை பெற முயன்றான். ஆனால் அது எப்படி கடவுளின் சக்தியை எதிர்க்க முடியும்? நிழல்கள் மவுண்டன் கிங்கை பின்னால் இழுத்து வெவ்வேறு திசைகளில் இழுத்தன. கொடுங்கோலன் அதன் மண்டையை திறந்தான். ஆவேசமான அலறல் அதிலிருந்து தப்பித்தது. அடுத்த நொடி அதன் உடல் சிதைந்து துண்டு துண்டாக கிழிந்தது. இரத்தமும் உள்ளுறுப்புகளும் துண்டிக்கப்பட்ட கைகால்களும் கருஞ்சிவப்பு வெள்ளத்தில் தரையில் விழுந்தன. அதுபோலவே அந்த பயங்கரமான உயிரினம் இறந்து போனது. சன்னி கண் சிமிட்டினார். மீண்டும் ஒருமுறை பாழடைந்த கோவிலில் தனியாக இருந்தான். பெரிய மண்டபம் இருளாகவும் அமைதியாகவும் இருந்தது. பின்னர் மந்திரம் கிசுகிசுத்தது. நீங்கள் விழித்திருக்கும் கொடுங்கோலரை கொன்றுவிட்டீர்கள் மலை ராஜா. எழுந்திரு சன்லெஸ். உங்கள் கனவு முடிந்துவிட்டது. மதிப்பீட்டிற்கு தயாராகுங்கள். நிழல் அடிமை. வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. மதிப்பீட்டிற்கு தயாராகுங்கள். சன்னி கனவுக்கும் நிஜத்திற்கும் இடையிலான இடைவெளியில் தன்னை கண்டார். அது எண்ணற்ற நட்சத்திரங்களால் ஒளிரும் முடிவில்லா கருப்பு வெற்றிடமாக இருந்தது. அந்த நட்சத்திரங்களுக்கு இடையில் எண்ணற்ற வெள்ளி ஒளி சரங்கள் அழகான மற்றும் நினைத்து பார்க்க முடியாத சிக்கலான வலையில் பிணைக்கப்பட்டு பல்வேறு இணைப்புகளையும் விண்மீன்களையும் உருவாக்கியது. அது உண்மையிலேயே மூச்சடைக்கக்கூடியதாக இருந்தது. எப்படியோ தான் நைட்மேர் ஸ்பெல்லின் உள் செயல்பாடுகளை பார்க்கிறார் என்பதை சன்னி புரிந்து கொண்டார். அது ஒரு நரம்பியல் வலையமைப்பிற்கு சமமான வானத்தைப் போல தோற்றமளிக்கிறது என்று அவனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அப்படியானால் எழுத்துப்பிழை உயிருடன் இருந்ததா? கடந்த சில தசாப்தங்களாக எண்ணற்ற மக்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்ட கேள்வி இது. தெரிந்து கொள்ள வழி இல்லை என்பதுதான் அவர்கள் கூறிய சிறந்த பதில்.
எழுத்துப்பிழை உயிருடன் இருக்கவில்லை அல்லது இறந்திருக்கவில்லை, உணர்வுபூர்வமாகவோ அல்லது புத்திசாலித்தனமாகவோ இல்லை. இது ஒரு உயிரினத்தை விட ஒரு செயல்பாடாக இருந்தது. ஆனால் சன்னி தத்துவ கேள்விகளை யோசிக்கும் மனநிலையில் இல்லை. அவர் தனது வரத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். எழுத்துப்பிழை இன்னும் அவரது செயல்திறனை மதிப்பிடுகிறது. இருப்பினும் முதல் வெகுமதிக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் ஒரு நினைவகத்தை பெற்றுள்ளீர்கள், பொம்மலாட்டக்காரர்களின் கவசம். ஆம். சன்னி நம்ப முடியாத அளவிற்கு உற்சாகமாக உணர்ந்தாள். அவர் ஒரு மகிழ்ச்சியான நடனம் செய்ய கிட்டத்தட்ட தயாராக இருந்தார். அந்த நினைவகம் மவுண்டன் கிங்கிற்கு சொந்தமானது. அவர் விழித்தெழுந்த கொடுங்கோலன், அதாவது நினைவகம் விழித்தெழுந்த தரத்தில் இருந்தது. அதை பெறுவது நம்ப முடியாத அதிர்ஷ்டத்தின் பக்கவாதம். ஸ்பெல்லில் எல்லாவற்றுக்கும் 7 ரேன்கள் இருந்தன. இந்த வரிசைகள் வளர்ந்து வரும் சக்தியின் வரிசையில் செயலற்றவை, விழித்தெழுந்தவை, ஏறியவை, அதீதமானவை, உச்சமானவை, புனிதமானவை மற்றும் தெய்வீகமானவை. கொடுங்கனவு உயிரினங்களை தவிர்த்து அவை செயலற்ற, விழித்த, வீழ்ந்த, சிதைக்கப்பட்ட, பெரிய, சபிக்கப்பட்ட மற்றும் புனிதமற்றவை என தரவரிசைப்படுத்தப்பட்டன. ஸ்பெல்லின் பார்வையில் சன்னி ஒரு செயலற்ற மனிதர். அவர் கனவுலகில் நுழைந்தவுடன் அவரது சொந்த ஆன்மா மையத்தை விட உயர்ந்த பதவியின் நினைவகம் பெரும் உதவியாக இருக்கும். வெவ்வேறு அணிகளுக்கு இடையிலான அதிகார இடைவெளியை மிகைப்படுத்தி மதிப்பிட முடியாது. அவர் பொம்மலாட்டக்காரர்களின் கவசத்தை பார்க்க விரும்பினார், ஆனால் அதற்கு மேல் நேரம் இல்லை. அதன் மதிப்பீட்டுடன் எழுத்துப்பிழை செய்யப்பட்டது. இங்கே வெற்றிடத்தில் அதன் குரல் இனி நுட்பமாகவும் பழக்கமாகவும் ஒலிக்கவில்லை. மாறாக பிரபஞ்சமே பேசுவது போல் தோன்றியது. சன்னி மூச்சு விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆசிரியர், உங்கள் சோதனை முடிந்தது. பெயரில்லாத அடிமை கருப்பு மலையில் ஏறினான். ஹீரோக்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் அவரது கையால் விழுந்தனர். உடைக்கப்படாமல் அவர் நீண்ட காலமாக மறந்துபோன கடவுளின் பாழடைந்த கோவிலுக்குள் நுழைந்து புனிதமான பலிபீடத்தில் தனது இரத்தத்தை சிந்தினார். தெய்வங்கள் இறந்துவிட்டன, ஆனால் அவர்கள் செவிசாய்த்தனர். நீங்கள் ஒரு செயலற்ற மிருகத்தை தோற்கடித்தீர்கள், மவுண்டன் கிங்ஸ் லார்வா. நீங்கள் 3 செயலற்ற மனிதர்களை தோற்கடித்துள்ளீர்கள், பெயர்கள் தெரியவில்லை. நீங்கள் ஒரு விழித்தெழுந்த மனிதனை தோற்கடித்தீர்கள், 9இல் ஆரோ. நீங்கள் ஒரு விழித்தெழுந்த கொடுங்கோலரை தோற்கடித்துவிட்டீர்கள், மவுண்டன் கிங். நீங்கள் நிழல் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். சாத்தியமட்டதை சாதித்துவிட்டீர்கள். இறுதி மதிப்பீடு புகழ்பெற்றது. உங்கள் துரோகத்திற்கு எல்லையே இல்லை. சன்னியை பொறுத்த வரையில் அந்த இறுதிப் பகுதி உண்மையில் அவசியமில்லை, ஆனால் ஸ்பெல்லின் பாராட்டுக்களால் அவர் இன்னும் திருப்தி அடைந்தார். ஒரு விழித்தெழுந்தவராகவோ அல்லது ஏறியவராகவோ தனது அம்சத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருப்பதாக அவர் உணர்ந்தார். அவரது ஒட்டுமொத்த சக்தி இன்னும் அவரது ஆன்மா மையத்தின் தரத்தை சார்ந்து இருந்தது. இது மிகவும் பிற்காலம் வரை செயலற்ற நிலையில் இருக்கும், ஆனால் அம்சத்தின் தரம் அவரது ஒட்டுமொத்த ஆற்றலுக்கு அதிசயங்களை செய்யும். சன்லெஸ் கனவு காண்பவர், உங்கள் வரத்தை பெறுங்கள். அவர் இனி ஒரு ஆர்வலராக இருந்தார். சன்னி சிரித்தாள். உங்களுக்கு ஒரு உண்மையான பெயர் வழங்கப்பட்டுள்ளது. ஒளியிலிருந்து தொலைந்தது. அவன் தாடை விழுந்தது. ஒரு உண்மையான பெயர். அவர் ஒரு உண்மையான பெயரை பெற்றார். சன்னி தனது மோசமான கனவுகளில் அத்தகைய சாதனையை நிறைவேற்றுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் ஒருவராக வேண்டும் என்று கனவு கண்டதில்லை. மேலும் அவரது முதல் நைட்மேர் துவக்கத்தில் எல்லா புனிதர்களும் கூட ஒருவரை பற்றி பெருமை கொள்ள முடியாது. அவர் இப்போது ஒரு உயரடுக்கு பயிர், ஒரு சிறந்த கிரீம். அவர் பணக்காரராக போகிறார். ஆனால் வெகுமதிகள் வந்து கொண்டே இருந்தன. உங்கள் அம்சம் உருவாக தயாராக உள்ளது. அம்சத்தை உருவாக்கவா? அது என்ன மாதிரியான கேள்வி? சன்னி தன் விரல்களை குறுக்கி ஆம் என்றான். டார்மண்ட் ஆஸ்பெக்ட் டெம்பிள் ஸ்லேவ் உருவாகி வருகிறது. புதிய அம்சம் பெறப்பட்டது. ஆஸ்பெக்ட் ரேங் தெய்வீகம். சன்னி கீழே விழுந்தார். அம்சப்பெயர் நிழல் அடிமை. தெய்வீகம். அது தெய்வீகம். சன்னி மண்டியிட்டு திகைத்து நின்று கொண்டிருந்தார். அதிர்ச்சி மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு நொடி அங்கு அவர் தனது கைகால்களின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தார். அது தெய்வீகம் என்று கூறியது. சரியா? நடுங்கும் கையை உயர்த்தி கண்களை தடவி விழித்திருப்பதை உறுதி செய்தான். அல்லது நனவாக, தொழில்நுட்ப ரீதியாக அவர் இன்னும் காவல் நிலையத்தின் நிலத்தடி பெட்டகத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளால் குழப்பமடைந்த சன்னி அமைதியாக ரன்களை வரவழைத்து அவரது அம்சத்தை விவரிக்கும் வரிகளை கண்டார். அம்சம் நிழல் அடிமை. தரவரிசை தெய்வீகம். அம்சம் விளக்கம் இறந்த கடவுள் விட்டுச் சென்ற அதிசய நிழல் நீ. தெய்வீக நிழலாக நீங்கள் ஏராளமான விசித்திரமான மற்றும் அற்புதமான சக்திகளை கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் உங்கள் இருப்பு வெறுமையாகவும் தனிமையாகவும் இருக்கிறது. உங்கள் முன்னாள் எஜமானரின் மறைவுக்கு நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள், மேலும் புதியவரை கண்டுபிடிக்க ஆசைப்படுகிறீர்கள். உள்ளார்ந்த திறன் நிழல் பிணைப்பு.
திறன் விளக்கம்: தகுதியான எஜமானரை கண்டுபிடித்து உங்கள் உண்மையான பெயரை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கள் சத்தமாக ஓதினால் நீங்கள் அவர்களின் விருப்பத்திற்கு கட்டுப்படுவீர்கள், எந்த கட்டளையையும் மீற முடியாது. தெய்வீகமான ஒரு நிழலை விட்டுவிட்டு எஜமானன் இல்லாமல் நடப்பது முறையற்றது. அது ஜீரணிக்க நிறைய. முதலில் சன்னி தனது இதயம் வேகமாக துடிப்பதை உணர்ந்தார். அவர் கேட்டது சரிதான். முதல் கனவில் அவர் அனுபவித்த அனைத்து துன்பங்களும் தீக்கில்களும் இறுதியில் பலனளித்தன. ஒரு தெய்வீக அம்சம். அவர் ஒரு தெய்வீக அம்சத்தை பெற்றிருந்தார். விழித்தெழுந்த மேலே உள்ள எதுவும் அரிதானது மற்றும் மிகவும் மதிப்புமிக்கது. பல்வேறு பிரிவுகளால் சண்டையிடப்படும் அளவுக்கு உயர்ந்த அம்சங்களை கொண்டவர்கள் அரிதாகவே இருந்தனர். பிரிவுகள் தாங்களாகவே ஆழ்நிலை அல்லது உச்ச அம்சங்களை கொண்ட ஒற்றை அதிகார மையங்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டன. மேலும் தெய்வீகத்தை யாரும் பெற்றதாக அவர் கேள்விப்பட்டதே இல்லை. ஒருபோதும். தெய்வீக முன்னோட்டை கொண்ட எதையும் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அது பெரும்பாலும் புராணங்கள் மற்றும் இதிகாசங்களின் உலகில் வாழ்ந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனித இனம் இன்னும் அந்த உயரத்தை எட்டவில்லை. ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக மனிதர்கள் இறுதியாக மூன்றாவது கனவை வெல்வதற்கும் அவர்களின் மையங்களை ஆழ்நிலை தரத்திற்கு உருவாக்கும் திறனை பெறுவதற்கும் முடிந்தது. ஆழ்நிலைகள் அல்லது புனிதர்கள், அவர்கள் நிஜ உலகில் அழைக்கப்பட்டனர். சக்தி வாய்ந்த விழித்தெழுந்தவர்கள் கனவு மண்டலத்தின் மீது ஆட்சி செய்தனர். ஆனால் அவர்கள் கூட உயர் பதவிகளில் உள்ள நைட்மேர் உயிரினங்களை எதிர்கொள்ள துணியவில்லை. அதன் பிறகு புனிதமானவையோ அல்லது தெய்வீகமானவையோ ஒருபுறம் இருக்க, உச்சநிலையின் நினைவுகள் மற்றும் எதிரொலிகள் அதிகம் இல்லை. அம்சங்களுக்கும் இதுவே சென்றது. இன்னும் சன்னிக்கு ஒன்று கிடைத்தது. அவர் மகிழ்ச்சியாலும் ஆணவத்தாலும் பாதி பைத்தியமாகி சிரித்தார். இருப்பினும் அவரது மகிழ்ச்சி கொஞ்சம் சேரும் சகதியுமாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வித்தியாசமான உள்ளார்ந்த திறன் இருந்தது. நிச்சயமாக அவர் ஒருவரின் மாயாஜால அடிமையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவருடைய சொந்த விருப்பமும் இல்லை. அதனுடன் நரகத்திற்கு. ஆனால் அது மோசமாக இல்லை. அந்த விதியை தவிர்க்க அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவரது உண்மையான பெயரை மறைப்பதுதான். அவனை தவிர வேறு யாராலும் அவன் நிலையை பார்க்க முடியவில்லை. அதாவது சன்னி வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு வாய் இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. முதல் கனவிற்கு பிறகு உண்மையான பெயரை பெற்ற ஒருவருக்கு தகுதியான அனைத்து நன்மைகளையும் விட்டுவிடுவது இதன் பொருள். ஆனால் தெய்வீக அம்சத்துடன் ஒப்பிடுகையில் அவை அனைத்தும் மங்கலானவை. ஒரு பிரச்சனை இல்லை, சன்னி ஒரு புன்னகையுடன் நினைத்தாள். எழுத்துப்பிழைக்கு சிரிக்கும் திறன் இருந்தால் அது நிச்சயமாக அவரது எண்ணங்களை கேட்ட பிறகு அதை செய்யும். எனினும் அது இல்லை. மாறாக அது மீண்டும் பேசத் தொடங்கியது. முதல் முத்திரை உடைந்துவிட்டது. உறங்கும் சக்திகளை எழுப்புதல்.